ஒருவர் 10 பேனாக்களை ரூ. 5க்கு வாங்கி 5 பேனாக்களை ரூ. 10க்கு விற்றால் அவருக்கு ஏற்படும் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்பு கேட்குறாங்க. சதவீதத்தில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அவர் 10 பேனா வாங்குறாரு. எவ்வளவு வாங்குறாரு? ரூ. 5 வாங்குறாரு. நெக்ஸ்ட் 5 பேனா விற்கிறாரு. எவ்வளவு விற்கிறாரு? ரூ. 10 விற்கிறாரு. இந்த டிரான்சாக்ஷன்ல இந்த வித்ததுல அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குமா நஷ்டம் கிடைச்சிருக்குமான்னு அதை பெர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. இந்த மாடல கேட்டாங்களா? அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 10 × 10 100 மைனஸ் 5 × 5 25 வகுத்தல் இந்த 25 இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 100ல 25 போச்சுன்னா 75 பிளஸ் 75 இன்ட்டு 100 25 கேன்சல் பண்ணா 4, அப்போ 4 வரும். 4 × 75 300% அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் 20 பேனாக்களை ரூ. 10க்கு வாங்கி 10 பேனாக்களை ரூ. 20க்கு விற்றால் அவருக்கு ஏற்படும் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.